ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷனோட இந்த வீடியோ போட போகிறோம். இது எதுக்குன்னா ஸ்டெனோகிராஃபி. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிற வேலைவாய்ப்பு. இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோனா 2006. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஜஸ்ட்டு 12th பாஸ் ஆகிருந்தால் போதும். ஓகேங்களா? இதோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 18th ஆகஸ்ட் வந்து இதோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு வந்து ஒன்லி எக்ஸாம் எழுதுனா போதும். எக்ஸாம் வந்து அந்த ரீசனிங் அந்த மாதிரி ஆப்டிடியூடு மட்டும்தான். அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்குது. இதை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். இதுக்கு வந்து டைரக்ட் போஸ்டிங் தான். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. இதனை பற்றின ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட குவாலிஃபிகேஷன் வந்து வெறும் 12th பாஸ் மட்டும்தான். 12th பாஸ் ஆகிருந்தாலே போதும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து எக்ஸாம் வந்து சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 26லேருந்து 17th வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இது அப்ளிகேஷன் விண்டோவோட கரெக்ஷன் பீரியடோட சேர்த்து 28th ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 18th வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் 10 days வந்து டைம் இருக்குது. ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அந்த கரெக்ஷனை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கெட்யூல்டு எக்ஸாம் வந்து என்றைக்குன்னு பார்த்தோம்னா அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் டேட். இது வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி பேஜில் அப்டேட் பண்ணுறோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன், இந்த வேலைவாய்ப்பு வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்டெனோகிராஃபருக்கு கிரேடு சி அண்ட் கிரேடு டி இந்த போஸ்டிங்க்கு வந்து வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்போட டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2006 எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது. இது வந்து அக்ராஸ் இந்தியாவுக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருந்தும் ஆளுங்களே எடுக்கிறாங்க. இந்த வேக்கன்சியோட ரிசர்வேஷன் வந்து பார்த்தோம்னா வந்து ரிசர்வேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா வேக்கன்சிஸ் ஆஃப் இஎஸ்எம் வேக்கன்சின்னு என்னென்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் வேக்கன்சி வந்து யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா குரூப் சி போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோகிராஃபர் சி அண்ட் டிக்கு வந்து என்னென்ன டிசபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நேஷ்னாலிட்டி என்னென்னா வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கண்டிஷன். ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 18 to 30 years இருக்கணும். அதுதான் வந்து ஏஜ் லிமிட் ஃபார் கிரேடு சி. கிரேடு டிக்கு வந்து 18 to 27 years இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 years, ஓபிசினா 3 years, பிடபிள்யூடி அன்ரிசர்வ்னா 10 years, பிடபிள்யூனா பர்சன் வித் டிசபிலிட்டி, ஓபிசினா 13 years. அந்த மாதிரி ஒரு சர்டன் லிஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா வந்து நம்ம ssc.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இதோட அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற அனெக்ஷர் வந்து 3 and 4 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதனை எப்படி ஆன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ நாங்கள் போடுறோம். அப்புறம் இந்த ஜாப் வேக்கன்சிக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகாது. நீங்கள் ரியல் டைம் பிக்சர் தான் எடுக்கணும். ரியல் டைம் பிக்சர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது கேமரா வந்து கரெக்டாக இருக்கணும், லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்னிங் எடுத்ததுக்கப்புறம் எந்த சைஸில் பிக்சர் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அண்ட் சப்மிஷன் வந்து 17th August 2024. இதில் வந்து இதுதான் லாஸ்ட் டேட்டு. இதுக்கப்புறமேட்டு அவங்க நீங்கள் சப்மிட் பண்ணாலும் அவங்க அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் உமன் கேண்டிடேட், அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி அந்த கேஸ்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட் மோட் வந்து யூபிஐ, நெட் பேங்கிங் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் வந்து என்னைக்குள்ளே பே பண்ணணுன்னு பார்த்தோம்னா 1 day டைம் கொடுக்குறாங்க. 18th August 2024 நம்ம அந்த ஃபீஸை வந்து பே பண்ணி முடிச்சிருக்கணும். அப்புறம் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்ததுன்னா 2 days டைம் கொடுக்குறாங்க. அந்த 2 daysக்குள்ளே நாம் வந்து கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடணும் இந்த ஜாப் வேக்கன்சிக்கு. இதோட டைம் பீரியட் என்னென்னு பார்த்தோம்னா 27th August 28th August இந்த 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. இந்த 2 நாளில் வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா வந்து நாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸாம் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த சர்டன் டிஸ்ட்ரிக்ஸில் நடக்குது. கோயம்புத்தூர், மதுரை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்ல எல்லாமே நமக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் டைரக்டர் அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதாவது டவுட்னா நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வந்து சென்டரை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரை நீங்கள் மாற்ற முடியாது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் என்னென்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி ராங் ஆன்சர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்னென்ன வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் அண்ட் ஸ்டெனோகிராஃபி இதில் வந்து என்னென்ன ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. கிரேடு டிக்கு வந்து லாங்குவேஜ் ஸ்கில் செட் இங்கிலீஷ், டைம் டியூரேஷன் 15 minutes, அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி டைம் வந்து 70 minutes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஹை லெவல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஜாப் எக்ஸாமினேஷனுக்கு எழுதும்போது இந்த லிஸ்ட் ஆஃப் ஐடென்டி கார்டு ஹால் டிக்கெட்டோட சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மோட் ஆஃப் செலெக்ஷன் அன்ரிசர்வ்டில் 30%, ஓபிசிக்கு 20%, ஆல் அதர் கேட்டகரிஸ்க்கு ஓபிசிக்கு 25%, ஆல் அதர் கேட்டகரிஸ்க்கு 20% அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஜாப் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அதனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். இந்த பிடிஎஃப்லேயே வந்து 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது. அது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி யாராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபார்மை வந்து சைன் வாங்கி இதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.